இந்த முறை கோப்பையை வெல்வோம் என்று இருமாப்புடன் இருக்கும் பஞ்சாப் அணிக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்காம வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நம்ம இந்த வீடியோவில் பஞ்சாப் அணியோட ஸ்குவாடை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளை பற்றின ரிவ்யூவை போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மெகா ஏலத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணி 110.15 கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க. 23 வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதில் 15 இந்திய வீரர்கள், 8 வெளிநாட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க ஏலத்துக்கு முன்னாடி 2 பேர் ரிட்டென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பிரப் சிம்ரன் சிங், இன்னொன்று சஷாங்க் சிங். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ரீடென்ஷன் அப்படின்னு வரப்போ ஒரு அர்ஷதீப் சிங்கை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, முக்கியமான பிளேயர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் பஞ்சாப் அணி வித்தியாசமாக பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ அவங்க பஞ்சாப் கிங்ஸோட ஸ்குவாடை அனலைஸ் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன்ஸ் கேட்டகரியில் இவங்க 5 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், ஒரு சூப்பரான பிக்கு, கேப்டன் சாய்ஸு. இவரை 26.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவரை எடுக்க கேகேஆர் மற்றும் டெல்லி அணிகள் கடும் போட்டி போட்டன. ஸ்ரேயாஸ் ஐயர் போன வருடம் கொல்கத்தா அணிக்காக கேப்டன் பண்ணி கப்பை வாங்கி கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் டெல்லி அணிக்காக 2 முறை கேப்டன் பொறுப்பை ஏற்று 2 முறையும் பிளே ஆஃபுக்கு டெல்லி போயிருக்கு. ஸோ இந்த முறை கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் தான் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேகல் வதேரா, இவரை 4.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சூப்பர் பிக்கு. நேகல் வதேராக்கு இவ்வளோ விலையா, ஏன் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா முஷீர் கான், இவரை 30 லட்சத்துக்கும். நாலாவது நூர் சிங், இவரையும் 30 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவதாக பைலா அவினாஷ், அவரையும் 30 லட்சத்துக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் கேட்டகரிஸ்குள்ளே போகலாம். அதில் இவங்க 3 பேரை வச்சுருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன் சிங் ரிட்டென்ஷன். ரெண்டாவது ஜாஸ் இங்கிலீஷ், இவரை 2.60 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். இவரை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினோத், இவரை 90 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரி, இதில் இவங்க 10 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. இதில் 5 ஃபாரினர்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் ரீடைன்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இவரை 11 கோடிக்கு எடுத்திருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், இவரை 7 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதுவும் சூப்பரான பிக்கு. நான்காவதாக கிளென் மேக்ஸ்வெல், இவரை 4.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஏற்கனவே பஞ்சாப் அணிக்காக விளையாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவதாக ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பிரியன்ஸ் ஆர்யா, அவரை 3.80 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஒரு அன்கேப்டு இந்தியனுக்கு இவ்வளோ தொகை எதுக்கு அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆறாவதாக ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஓமர் ஜாய், இவரை 2.60 கோடிக்கும். ஏழாவதாக ஏற்கனவே பஞ்சாப் அணிக்காக விளையாடிய இந்திய நாட்டை சேர்ந்த ஹர்ப்ரீத் பார், இவரை 1.50 கோடிக்கும். எட்டாவதாக மறுபடியும் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஆரோன் ஆர்டி, இவரை 1.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஒன்பதாவதாக பிரவீன் துபே மற்றும் 10வதாக சூர்யான்ஸ் எக்டே, இவங்க 2 பேர்த்தையுமே தலா 30 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக பவுலர்ஸ் கேட்டகரி, இதில் இவங்க 7 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. அதில் 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்ல அர்ஷதீப் சிங் 18 கோடிக்கு பிக் பண்ணியிருக்காங்க. எல்லா டீமுமே கடும் போட்டி கொடுத்தாங்க. இருந்தாலும் ரீடென்ஷன் பண்ணாமல் தைரியமாக ஏலத்தில் அதிக தொகைக்கு எடுத்திருக்காங்க. சரியான பிக்கு தான். ரெண்டாவது யுவேந்திர சகல், இவரையும் 18 கோடிக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பஞ்சாப் அணி யுவேந்திர சகலை எடுத்துட்டாங்க. மூன்றாவதாக லாக்கி ஃபெர்கியூசன், இவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நான்காவதாக விஜய்குமார் வைஷக், இவரை 1.80 கோடிக்கும். ஐந்தாவதாக யாஷ் தாக்கூர், இவரை 1.60 கோடிக்கும். ஆறாவதாக சேவியர் பார்ட்லெட், இவர் ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலர், இவரை 80 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஏழாவதாக இந்திய நாட்டை சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலர் குல்தீப் சென், இவரை 80 லட்சத்துக்கு பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ப்ராபபிள் 11 பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோட கணிப்பில் நான் ப்ராபபிள் 11 கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஓப்பனிங் காம்பினேஷனாக பிரப் சிம்ரன் சிங் மற்றும் ஜாஸ் இங்கிலீஷ் களமிறங்க வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவதாக ஸ்ரேயாஸ் ஐயர், நான்காவதாக நேகல் வதேரா, 5 சஷாந்த் சிங், 6 ஸ்டாய்னிஸு, 7 மேக்ஸ்வெல், 8 மார்க்கோ ஜான்சன், 9 யுவேந்திர சகல், 10 விஜய்குமார் வைஷக், 11 அர்ஷதீப் சிங். பஞ்சாப் அணி பவுலிங் செய்வரப்போ இம்பாக்ட் பிளேயராக நேகல் வதேராவுக்கு பதிலாக ஸ்பின் பவுலரான ஹர்ப்ரீத் பார் இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவங்க மேக்ஸ்வெல் ஒருவேளை சொதப்பினா அவருக்கு பதிலாக ஓமர் ஜாயும், ஸ்டாய்னிஸ் அவருக்கு பேக்கப் வர மாதிரி ஆரோன் ஆர்டியும், மார்க்கோ ஜான்சன் அவர் ஒருவேளை சொதப்பினா சரியாக பவுலிங் போடலைன்னா அவருக்கு பேக்கப் வர மாதிரி லாக்கி ஃபெர்கியூசனையும் பிக் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணியோட பாசிட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ராபபிள் 11 படி பேட்டிங் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு கடப்பார பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரெண்டாவது அர்ஷதீப் சிங் மற்றும் மார்க்கோ ஜான்சன் 2 பேருமே லெஃப்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இவங்க 2 பேருமே பவர் பிளேயில் போட போகிறாங்க. ஸோ இது பஞ்சாப் அணிக்கு கடும் பாசிட்டிவாக இருக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா யுவேந்திர சகல் நல்ல ஸ்பின் பவுலர், அவரும் மிகுந்த இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான்காவதாக பார்த்திங்கன்னா
பஞ்சாப் கிங்ஸில் தான் அதிக இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை பிக் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. 5வது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்பின் யூனிட்டே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி சொல்லணும்னா யுவேந்திர சகல், ஹர்ப்ரீத் பிரார், பிரவீன் துபே, பிரியான்ஸ் ஆர்யா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பின் பவுலிங் யூனிட்டே வச்சுருக்காங்க. குறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸ்வெல், வேறு குறைன்னு சொல்ல முடியாது. மேக்ஸ்வெல் நல்ல பிளேயர் தான். இந்த 2024ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல்ல கொஞ்சம் சொதப்பிட்டார். இருந்தாலும் இவரை 4.20 கோடிக்கு நம்பி எடுத்திருக்காங்க. இவர் வந்து 2023, 2022 ஆர்சிபி அணிக்காக ஐபிஎல்ல விளையாடி சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இவரை திருப்பி எடுத்திருக்காங்க. பஞ்சாப் அணியில் ஏற்கனவே விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மேக்ஸ்வெல் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா அந்த சேவியர் பார்ட்லெட், அந்த ஆஸ்திரேலியா பவுலருக்கு பதிலாக வேறு ஆப்ஷன் நிறையா இருக்குது இவங்கள்ட்ட ஓவர்சீஸ் ஸ்பின் பவுலர்ஸே இல்லை. ஸோ முஜிபுர் ரஹ்மான் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி டாப் ஆர்டரில் ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன்ஸ் இல்லை. குறிப்பாக ஜாஸ் இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த பேட்ஸ்மேன்ஸ் இல்லை. ஸோ இவங்க கைல் மேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு வந்தாங்க. அப்போ மேக்ஸ்வெல் இருந்தார். இதே மாதிரி 2008ஆம் ஆண்டு பிளே ஆஃப் வரைக்கும் வந்தாங்க. ஸோ மறுபடியும் கொஞ்சம் இடைவேளை கழித்து மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக பஞ்சாப் அணி பிளே ஆஃப் வர செல்ல அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரேட்டிங் படி பஞ்சாப் அணிக்கு 10க்கு 9 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். எனக்கு என்னமோ ரிக்கி பாண்டிங் வந்து நம்ம சிஎஸ்கே கோச் ஸ்டீபன் ஃப்ளெமிங்கோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாருன்னு தோணுது. ஏன்னா ஃப்ளெமிங் பார்த்திங்கன்னா ஏலத்துலேயும் சரி, வாய்ப்பு கொடுக்குறதுலையும் சரி, நியூசிலாண்டு வீரர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அது தனி விதமான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இந்த ஏலத்தில் ரிக்கி பாண்டிங் வந்து அவர் தான் பஞ்சாப் அணியோட ஹெட் கோச். அவர் வந்து 8 ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்காங்க. அதில் 5 பேர் ஆஸ்திரேலியன்ஸ். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சொல்கிறாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு பதிலாக பஞ்சாப் ஆஸ்திரேலியா கிங்ஸ்னு வைங்க அப்படிலாம் விமர்சனம் வருது. ஏற்கனவே சிஎஸ்கேக்கு இது மாதிரி விமர்சனம் வந்துச்சு. நியூசிலாந்து சூப்பர் கிங்ஸ்னு வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ அது எப்படி ரிக்கி பாண்டிங் கையாள போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்தான்னு பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம நேகல் வதேராவை பார்க்கலாம். இவரை அடிப்படை விலையான 30 லட்சத்துலேருந்து 4.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே இவர் எடுக்க கடும் போட்டி கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். 24 வயதான நேகல் வதேரா நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல்ல மும்பை அணிக்காக பங்கேற்று 10 இன்னிங்ஸ் விளையாடி 241 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 2 அரை சதமும் அடங்கும். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 145க்கு மேலே இருக்குது. ஸோ இவர் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார் அப்படின்னு தோணுது. 2வது பார்த்தீங்கன்னா பிரியான்ஸ் ஆர்யா. இவரையும் அடிப்படை விலையான 30 லட்சத்துலேருந்து 3.80 கோடி வரைக்கும் பஞ்சாப் அணி போராடி எடுத்திருக்காங்க. ஆர்சிபி இவருக்கு கடும் போட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். 23 வயதான பிரியான்ஸ் ஆர்யா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். இந்தியாவில் நடைபெற்ற லிஸ்ட் ஏ T20 போட்டியில் டெல்லி அணிக்காக விளையாடி 16 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. 500 ரன் அடிச்சிருக்காரு. இதில் 1 சதம் மற்றும் 3 அரை சதம் அடங்கும். இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 170க்கு மேலே இருக்குது. ஸோ இவர் ஒரு அதிரடி ஆட்டக்காரராக திகழ அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பஞ்சாப் கிங்ஸை பற்றி என்னோடய ரிவ்யூ நான் சொல்லியிருக்கேன். இதில் தவறாக இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டர்ஸ் ஏசா தமிழ் சேனல்.